ஒரு திகிலு. ஐயோ! நான் தனிமையா தானே இருக்கிறேன். யார் வருவா? யார் வந்து என் கூட நிற்பா? அப்படின்ற ஒரு காரியம் எல்லாருக்குமே இருக்கும். பயம், தனிமை, பாதுகாப்பு. எல்லாரும் நம்மள சுத்தி யாருன்னா இருக்கிறாங்களா? அந்த பாதுகாப்பு இருக்குதா? நான் தனியா தானே போறேன். தனியா தானே யோசிக்கிறேன். ரொம்ப நல்லது. கவலையே படாதீங்க. கவலையே படாதீங்க. ஆண்டவர் சீஷர்களை விட்டு போவதற்கு முன்பாக தான் இந்த வார்த்தையை எப்படி சொல்றார்ன்னா 2வது வசனத்துல, நான் எதுக்கு போறேன்றத அவர் காட்டுறாரு. நான் என் பிதாவினுடைய வீட்டுல அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படின்னா எனக்கு நிறைய வாசல்கள் நிறைய இருக்குது. அந்த வாசல்கள்லாம் யாருக்கு? நமக்காக தான் அதை உருவாக்கிட்டு போறாரு. உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. இயேசுவை அறிந்த ஒருத்தருக்கும், இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒருத்தருக்கும் ஒரு வாசஸ்தலம், ஒரு நல்ல ஒரு இடத்த, ஒரு ஸ்தலத்தை நம்மளுக்காக ஆயத்தம் பண்ண ஆண்டவர் போறார். பிரியமானவர்களே, இதை எத்தனை பேர் நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு ஆயத்தமா இருக்கிறோம்? நிறைய பேருக்கு தெரியாது. ஆண்டவர் அறியாதவங்களாம் எப்படி இந்த வாசஸ்தலத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா? இந்த ஸ்தலத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா? ரொம்ப வேதனையான ஒரு காரியம். ஆண்டவர் சொல்றாரு, ரொம்ப தெளிவா சொல்றாரு. 3வது வசனத்துல, நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்துல சேர்த்துக் கொள்வேன். ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. இது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மட்டும்தான் புரியும். இது என்ன ஸ்தலம்? இந்த ஸ்தலத்துல நான் ஏன் போறேன்? நான் ஏன் போனோம்? நம்மளுக்கு மறுபிறப்பு ஒண்ணு இருக்குது. நம்ம இறந்த பிறகு நமக்காக ஆயத்தம் பண்ணின ஸ்தலம், பிரியமானவர்களே, கர்மா கிடையாது. நம்மளுக்காக ஒரு ஸ்தலம் உண்டு. நமக்காக ஒரு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு ஸ்தலம் உண்டு. அந்த இடத்துக்கு தான் நம்மளை கூட்டிட்டு போக வேண்டும் என்று ஆண்டவர் நம்மளை ஆயத்தம் பண்றாரு. சோ நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரை நீ போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம்? ஆண்டவர் லொகேஷன் அனுப்ப முடியுமா? கிடையாது. ஆண்டவர் வந்து அந்த உங்களுக்கு உங்க ரூட் அனுப்ப முடியுமா? ஜிபிஎஸ் ரூட் அனுப்ப முடியுமா? இல்ல, எதையுமே அனுப்ப முடியாது. இதுக்கெல்லாம் ஜிபிஎஸ் ரூட்டும் கிடையாது. இதுக்கு எந்த ஒரு லொகேஷனும் ஆண்டவர் அனுப்ப முடியாது. லொகேஷன் நம்மளுடைய இருதயம் தான். நம்மளுடைய இருதயத்தை நம்ம தெளிவா வைத்திருக்கிறோம்னாக்கா, ஆண்டவர் இருக்கிற அந்த வாசஸ்தலத்துக்கு, அந்த ஸ்தலத்துக்கு நமக்கும் வழி உண்டு என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னாக்கா 6வது வசனத்துல இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். வேற வழியே கிடையாது. ஒரே வழி இயேசு மூலமாக தான். ஏன்னா அவர் தான் நமக்காக மரித்தாரு, நமக்காக அடிக்கப்பட்டாரு, நமக்காக உயிர் தெரிந்த தேவனா இருக்கிறார். சோ அவர் சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன்.